Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Stuffed chicken cheese crepe roll எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கெஸ்ட்லாம் வந்தால் செஞ்சு வைக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். பியூர் லப்பர் பேண்ட் இருந்தால் சூப்பராக கிரன்ச்சீஸ் செஞ்சிடலாம். ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணி. இப்போ ட்ரை பண்ண சூப்பராக வந்துச்சு. சர்க்கிள் க்ரோசட்டும் ட்ரை பண்ணேன். கிரேப் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கனை உப்பு மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதக்கி விட்டுறணும். டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன், பார்க்காதவங்க ஃப்ரீ டைமில் பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை கப் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கணும். எல்லாமே நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா சேர்த்து லைட்டாக வதக்கி விடணும், ரொம்ப வதக்கி விட வேணாம். பாதி கேரட் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பாதி குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்தா கஷ்டமாக தெரியும், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்பிக்யூ சாஸ் சேர்த்துக்கோங்க. பார்பிக்யூ சாஸ் சேர்த்து செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் சேர்த்துக்கணும். ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு வேணான்னா கோதுமை மாவில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. மாவில் லம்ஸ்லாம் இல்லாமல் தோசை நல்லா வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சால் நல்லா வரும், அதனால் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. கிரேப் நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு எடுக்கணும்.
இதே மாதிரி எல்லா கிரேப்பையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு கிரேப் எடுத்து அதில் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சா போதும். இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு கிரேப்பில் ஸ்டஃபிங் வச்சாச்சு. அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வைக்கிறேன். சீஸ்லாம் வச்சு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கிரேப்பையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கனுக்கு பதிலாக மட்டன், முட்டை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கிரேப்பையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இது. கிரேப் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட. நல்லா சூடாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். க்ரோசட் சர்க்கிள் நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இதெல்லாம் முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்ப ட்ரை பண்ணது. இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வந்துச்சு. ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் க்ரன்ச்சி சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இதுலேயே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சும்மா ரப்பர் பேண்ட் வைக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே நல்லா வந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.